நேஷனல் ரைட்ஸ் மூமெண்ட், அதாவது தேசிய உரிமை இயக்கம், அந்த இயக்கத்துடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஆன நம்ம டாக்டர் ராஜேஷ் கண்ணன் அவர்கள் இப்போ நம்ம கூட இருக்காங்க. ஸோ டேரக்டாக அவர்கிட்ட அவரை பற்றின சில வார்த்தைகளை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மனசில் இருக்கிற கேள்விகள்லாம் அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களை பற்றின சில வார்த்தைகள் நம்மளுடைய மக்களுக்காக. முதல்ல இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் பழம்பெரும் நடன இயக்குனர் ஜெமினி புஷ்பராஜ் அவருடைய மகன். நான் ஒரு பரதநாட்டிய கலைஞன். நடனாலயா என்ற குழுமத்துடைய நிறுவனராக இருந்து 7 உலக சாதனை புத்தகத்தில் அங்கீகாரம் வாங்கியிருக்கேன். அதே போல் பன்னாட்டு அமைப்பான லயன்ஸ் கிளப், அலையன்ஸ் கிளப், எக்ஸ்னோரா போன்ற பல பன்னாட்டு அமைப்புகளுடன் தொடர்பு கொண்டு சமூக பணியாற்றினேன். என்னிடம் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நடனம் பயின்று அரங்கேற்றம் வரை நடத்தியிருக்கிறார்கள். பரதநாட்டியத்தில் ஒரு புதுமை கொண்டு வந்தேன். எண்ணற்ற பல விருதுகள், பாராட்டுகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். புதுசாக பார்க்கணும் இல்லை. 8 வயதில் மேடை ஏறினவன் நான். இந்த 8 வயதில் நான் மேடை ஏறினதுலேருந்து விருதுகள், பாராட்டு, பட்டம், மரியாதை இதே பார்த்து 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 சலிச்சு போயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என்னை மாற்றிக்கலாம்னு சொல்லி சமூக அமைப்பில் வந்தேன். அந்த சமூக அமைப்புலேயும் இதே பாராட்டு தான், இதே பெருமை, இதே விருதுகள். சரி, இதிலேருந்து ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய உரிமை இயக்கம், அதாவது மக்களுக்கு நம்மளுடைய அடிப்படை உரிமையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உரிமையே தெரிஞ்சிக்காமல் நம்ம தேவையில்லாமல் போராட்டங்களோ பிரச்சனைகளையோ யாரையும் குறை சொல்வதை தவிர்த்துட்டு அது என்ன, இதுக்கு நடுவில் யாரும் மீடியேட்டர்ஸ் தேவையில்லை. அதுக்காக இந்த அமைப்பை ஆரம்பித்தேம்மா. ஓகே சார். இப்போ மக்களுடைய கஷ்டங்கள் என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற நல்ல எண்ணத்தை மக்களுடைய குறைகளை தீர்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக இந்த நேஷனல் ரைட்ஸ் மூமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கலைத்துறையில் நிறைய சாதிச்சிருக்கதா சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு உங்களுக்கு இந்த மாதிரி நேஷனல் ரைட்ஸ் மூமெண்ட்டில் வரணுன்ற என்ன எதனால் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் தான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. அதாவது இந்த கலைஞர்கள் என்றாலே ஒரு எப்படி சொல்லுதுன்னா, ஒரு குழம்புக்கு எப்படி கருவேப்பிலையோ பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை தூக்கி போட்டுருவாங்க. கருவேப்பிலை எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மருத்துவ ரீதியாக அவ்வளோ நன்மை. ஆனால் அதே போல் தான் கலைஞர்கள் கூட்டம் சேர்க்கறதுக்காக கலைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு பண்ணிவிட்டு ஒரு ஷீல்டில் கொடுத்துட்டு கை தட்டிட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை வச்சு ஆதாயம் திரட்டுறதுக்கு பல பேர் காத்திருக்காங்க. இந்த ஆதங்கம் எனக்கு மட்டும் இல்லை, உண்மையான கலைஞர்கள் எல்லாருக்குமே இந்த ஆதங்கம் இருக்குது. அதற்போல் தான் நான் எல்லா பாராட்டையும் பார்த்துட்டேம்மா. 8 வயது தான் சொன்னேன். 8 வயசில் மேடை ஏறினவன், பல சாதனைகள் பண்ணிட்டேன். நான் வாங்காத அவார்டு இல்லை, விருதுகள் இல்லை. அதே போல் நான் எல்லாருக்குமே ஓரளவுக்கு என் தந்தை பெயரை காட்டிலும் என்னுடைய பெயரை அனைவருக்குமே பதிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் போதும் என்ற ஒரு நிறைவு வந்துடுச்சு. அது வரணும், ஒவ்வொரு மனிதனுக்கும் போதும் என்ற நிறைவு வரணும். அதுக்கப்புறம் நான் எடுத்தது சமூக பணியில் போகலாம்னு சொல்லி பன்னாட்டு சமூக நல அமைப்போடு தொடர்பு பண்ணேன். அவங்களோட செய்யும் போது இதே பாராட்டுகளும் அங்கேயே வந்துடுச்சு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது மக்கள் பணி தானே. அந்த மக்கள் பணி செய்யும் போது எதுக்கு திருப்பியும் அதே பாராட்டு, சீல்டு, விருதுகள்? சரி, நம்மளே ஒரு புதுசாக அமைப்பு ஆரம்பிப்போம்னு சொல்லி இந்த அமைப்பில் எல்லா தரப்பு எல்லாம் சாதாரண ஆட்கள் நான் போடல, எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். அவங்க எல்லாருமே தேடி வந்தாங்க. என்னுடைய நட்பு ரீதியாகவும் இந்த அமைப்பை கேள்விப்பட்டு அவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒன்றிணைந்து முதல்ல இந்த அமைப்பு ஆரம்பிக்கும் போது நாங்கள் வெறும் 5 நபரை கொண்டு ஆரம்பித்தோம். 5 நபரை கொண்டு ஆரம்பிக்கும் போது அப்போவே எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு, இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா? அப்போது ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே, நான் எது துவங்கினாலும் என்ற ஒரு ஆசை, எது துவங்கினாலும் அது சாதிக்கணும். புலிவாலை பிடிச்ச மாதிரி. அதே போல் நான் இப்போ பிடிச்சிருக்குது புலிவால்.
இதை விட்டால் எனக்கு அடிச்சிடும். அதனால் நான் சாதிக்காமல் எதுலேயும் பின் வாங்கினது கிடையாது. அண்மையில் லயன்ஸ் கிளப்புடைய 100வது ஆண்டு விழாவை உலக சாதனையாக பண்ணணும். அதாவது இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி லயன்ஸ் கிளப்பில் பல டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அவங்க கூட இதை செஞ்சாங்களா செய்யலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து ஓன் கிளப்பை வச்சுருந்தேன். இதை வந்து உலக சாதனை பண்ணணுன்றதுக்காக ஒரே நேரத்தில் 10,000 பேரை வர வச்சு மல்டிபிள் வேர்ல்டு ரெக்கார்ட் அச்சீவ்ஸ் பண்ணி அந்த லயன்ஸ் கிளப்புக்கே டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நான் வேர்ல்டு ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்த பெருமையும் எனக்கு இருக்குமா. ஓகே, சூப்பர். இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குன்ற இது இருக்கா சார்? ஒரு எனக்கு இல்லை, நான் ஆரம்பித்தேன், எனக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, எனக்கு வந்து எங்கே போனாலுமே வந்து நான் எதிர்பார்க்காம இவ்வளோ பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க, எனக்கு மெடல்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது போல் மக்களுடைய சப்போர்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? நல்ல ஒரு கேள்வி தான் கேட்டீங்க. நான் இது யாரையும் கேட்குற கேள்வி எனக்கு கேட்டிங்களான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் சினிமா நட்சத்திரங்கள் எல்லாருமே இன்றைக்கி தனக்கு இவ்வளோ இவ்வளோ சப்போர்ட் இருக்குது சொல்லிவிட்டு எல்லாருமே இன்றைக்கி அரசியல் பக்கம் வந்துங்கிறதுனால நீங்கள் என்ன கேட்டிங்களான்னு தெரியல. நான் வந்து சமூக சேவை இன்றைக்கி செய்ய ஆரம்பிக்கலாமா, நான் வந்து ரொம்ப நாளாகவே சமூக சேவையில் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி என்னை நம்பி மட்டும் இந்த அமைப்பில் இந்த கூட்டம் சேர்ந்ததுன்னு நான் எப்போவுமே தலகணம் படைக்க மாட்டேன். எனக்கு பின்னாடி இருக்கிற, அதாவது என்னுடைய அமைப்பில் இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்பி சேர்ந்துருக்காங்க, அவங்களையும் ஃபாலோ பண்ண சேர்ந்துருக்காங்க. வெறும் நான் ஒரு நாட்டிய கலைஞன் என்ற ஒரு காரணம் மட்டும் இந்த வெற்றிக்கு காரணம் இல்லை, இந்த அமைப்புடைய முன்னேற்றத்துக்கும் காரணம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு துறையில் வல்லுநர்கள் அதை பார்த்து தான் நான் தேர்வு செய்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறேன். நீ தான் சொல்கிறேன், 5 பேரை கொண்ட ஆரம்பித்த அமைப்பு இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா 1,00,000 மக்களை உறுப்பினராக சேர்த்துருக்கிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய நடிகன் சேர்க்க முடியாத கூட்டத்தை கூட நம்ம அமைப்பில் சேர்த்துருக்கோம். சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் இப்போ வந்து நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் வந்து நிறையாவே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட்சிலாம் வந்து துவங்க போகிறதா சொல்லிட்டு இப்போ எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ நடிகர்கள் வந்து எத்தனையோ பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மனதில் வந்து ஒரு இடம் பிடிப்பீங்க, உங்களுக்கு எப்படி தோணுது? எதை எழுதி வச்சு ஏற்றுனீங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் ரஜினி இந்த சினிமா ஆக்டர்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்டிகுலர் யாரை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பலை. ஏன்னா வந்து எல்லாருமே ஒவ்வொரு இதில் பெரிய ஆட்கள். நாங்கள் ஆரம்பித்தது சொல்லுமே, எல்லாருமே எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய உரிமை, அதாவது மக்களுக்கு உரிமை கிடைக்கணும். அதாவது நாங்கள் இதை வந்து எடுத்தவுடனே கட்சி ஆரம்பிக்கணுன்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் முதல்ல இதை அமைப்பாக தான் ஆரம்பித்தோம். அமைப்பாக ஆரம்பித்தோடனே நாங்கள் ஒரு சின்ன விஷயம், ஒரு ரேஷன் கார்டு படிக்க போய் ஒரு நேமை சேர்க்கணும்னா கூட அங்கே ஒரு மீடியேட்டர் கண்டிப்பாகவே இருப்பான். இருந்து ஐயா நாங்கள் பேரை சேர்த்து தரோம், நல்லா க்ளோஸாக பழகிற மாதிரி பழகி ரேஷன் கார்டில் நம்பர் வாங்கி தரேன், நான் அதை பதிவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்க. அப்போது இப்போ ஒரு புதுசாக வந்திருக்கு, இப்போ பார்த்துருப்பீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருமே யாருக்கும் உதவி தேவையில்லை, நீங்களே ஆன்லைனில் பதிவு பண்ணிக்கலாம்னு. அப்போ வந்து இந்த திட்டம் நல்ல திட்டம் தானே. அப்போ வந்து அப்போ உரிமை நமக்கு தெரியாதான் இந்த தப்பு நடந்துச்சு. அப்போ உரிமை தெரிஞ்சிட்டா யாருமே யாருக்கும் தேவையில்லை. இந்த நோக்கத்துக்காக தான் நாங்கள் இந்த அமைப்பை ஆரம்பித்தோம். இன்றைக்கி இந்த அமைப்பு வந்து இந்த அளவுக்கு ஒரு மக்கள் கூட்டத்தை நான் சேர்த்துருக்கிறேன்னா வெற்றி அடையுமா அடையாதா அப்படின்ற ஒரு நாங்கள் நெகட்டிவ் தாட்டுக்கே போகல. எங்கள் கூட்டணி, எங்கள் அமைப்பு, எங்கள் சார்ந்த நபர்கள் எல்லோருமே இந்த அமைப்பை வெற்றியடைய செய்ய வேண்டும் என ஒரே காரணத்துக்காக தான் எல்லாமே இறங்கி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி இந்த அமைப்பை வளர்த்து கொண்டு இருக்காங்க. அதே போல் இதை வந்து கட்சியாக ஆக்கலாமா ஆக்க வேண்டாமா என்பதை நான் இப்போ இதை சொல்ல விரும்பவில்லை. சார், இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். இப்போ நீங்கள் சொன்ன பதிலேருந்து தான் அந்த கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நேஷ்னல் ரைட்ஸ் மூமெண்ட்ஸ் இந்த இது வந்து மோஸ்ட்லி வந்து இது வரைக்கும் நான் பேசின பர்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. பட் இதில் வந்து படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு இந்த கட்சி, இந்த அமைப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்?
நீங்கள் அதை வந்து எப்படி வழி நடத்துவீங்க, அவங்களுக்கு வந்து எப்படி புரிய வைப்பீங்க? ரைட்டு. இப்போது நல்லது அப்படின்னு உங்களுக்கு முதல்ல பட்டுருச்சுனாலே அது நல்லதான், ரைட்டுங்களா? அதாவது எதையுமே பார்க்குற தோரணையை பொறுத்து தான் இருக்குது. அதே போல் அன்னைக்கு எல்லாமே யாரும் படிப்பறிவு அவ்வளோவா கிடையாது. 8வது தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க, பியூசி. அதுக்கப்புறம் நேராக போயிடுவோம். இன்றைக்கி அந்த பியூசிலாம் கிடையாது. எஸ்எல்சி, இஎஸ்எல்சி, எஸ்எல்சி +1 +2 அப்படி போயிடுச்சு. இன்றைக்கி டிகிரிக்கு போயிட்டாங்க. ஆனால் என்னதுன்னா எல்லா பேரண்ட்ஸுமே இப்போது பிள்ளைங்களுக்கு எதுக்கு முதலீடு பண்ணுறாங்களோ இல்லையோ கல்விக்கு முதலீடு பண்ணுறாங்க. ஓகேங்களா? தான் படிக்காட்டியும் தன்னுடைய பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையுமே வந்துடுச்சு. அதனால் நல்லதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கும் தெரியும், பேரண்ட்ஸுக்கும் தெரியும். அதனால் எங்களுடைய நோக்கம் வந்து எல்லாருக்குமே போய் சென்றடையணும். ஒரு நல்ல விஷயம் வெறும் படித்தவர்களுக்கு மட்டுமே, யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டுமே, அவங்களுக்கு மட்டும் போய் சேரணுன்ற எங்கள் நோக்கம் இல்லை. இன்றைக்கி நாங்கள் விவசாயத்துக்கு அவ்வளோ செய்கிறோம், விவசாயத்துக்காக நாங்கள் இறங்கியிருக்கிறோம். இன்றைக்கி தேவையில்லாத போராட்டங்கள், பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் என்னதுன்னா ஒரு தீர்வு இருக்குது. மனம் விட்டு பேசணும், இறங்கி வரணும், இவ்வளோ தான் மேட்ரு, வேறு எதுவுமே இல்லை. அவங்க இறங்கி வர, நாங்கள் இறங்கி வரோம், முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி இறங்கி வந்தால் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். படித்தவர்கிட்டையும் அப்படி தான், படிக்காதவங்கிட்டையும் இப்படி தான் நாங்கள் நடந்துக்கணுமா? எங்கள் அமைப்பில் நாங்கள் எல்லாத்துக்குமே, நானே எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு துறைக்கு நான் ஒவ்வொருத்தரை நியமிச்சிட்டேன், ஒவ்வொரு அணிக்கு ஒவ்வொருத்தரை நியமிச்சிட்டேன். அவங்கள சென்றடைந்து அவங்களுக்கு என்ன தேர்வு வேணும், அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்கம்மா. இன்றைக்கி படிக்காதவங்களையும் எங்கள் அமைப்பில் எண்ணற்ற பலர் இருக்கிறாங்க. படித்தவங்க மட்டும் இதில் இல்லை, படிக்காதவர்கள் ஏராளமானவர்கள் எங்கள் அமைப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு எங்கள் அமைப்பு மூலமாக எண்ணற்ற பல நன்மைகள் செய்து கொண்டு வருகிறோம், இனியும் செய்வோம் வருகிற சமுதாயத்தினருக்கும். கண்டிப்பாக சார், நீங்கள் செய்யணுன்ற ஆர்வம் எல்லாமே வந்து நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய சார்பாக வந்து நீங்கள் செய்கிற அந்த பணி மூலிமா வந்து மக்களுக்கு வந்து நல்லது சென்றடைஞ்சிச்சுன்னா நம்மளை விட சந்தோஷப்பட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு இந்த விவசாயம் ரிலேட்டடாக வந்து. ஸோ அதுக்கு வந்து உங்கள் கட்சி சார்பாக வந்து என்ன மாதிரி பயனுள்ள திட்டங்கள் வந்து ஏதாவது வச்சுருப்பீங்கள? சில ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை, உங்களுக்குள்ள ஒரு யோசனை இருக்கும். நான் வந்தேன் என் கட்சி மூலியமா, இல்லை என் மையம் மூலியமா, என்னுடைய இயக்கம் மூலியமா வந்து இதெல்லாம் நாங்கள் செய்வோம், இதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் வேணும்ட்டு நீங்க அந்த மாதிரி என்ன செய்யலான்னு இருக்கீங்க சார்? ரைட், அருமையான கேள்விதான். முதல்ல என்னதுன்னா எல்லாருமே முதல்ல ஒன்றுபடணும். இன்றைக்கி மக்கள்கிட்ட என்னதுன்னா தடி எடுத்தவன் தண்டல்காரன் மாதிரி தனித்தனியாக ஒவ்வொருத்தராக 10 பேர் இருந்தால் அவங்க ஒரு அமைப்பு. உடனே என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு அமைப்பு ஆரம்பித்து இல்லை மெம்பராக சேர்க்குறாங்க. இல்லை சேர்ந்துக்கிட்டு நாங்கள் இந்த அமைப்பில் இருக்கிறோம், நாங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய நோக்கம் விவசாயம், நல்ல மேட்ரு. ஆனால் என்னென்னா தனித்து நின்றால் எதையுமே செய்ய முடியாதம்மா. ஒற்றுமையோடு இருந்தால் கண்டிப்பாகவே நம்முடைய பரிந்துரையை மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகமாகட்டும் கண்டிப்பாக கேட்கும். தனிப்பட்ட முறையில் சொன்னால் கேட்காது. எங்களுடைய நான் சொல்கிறது எல்லாருக்கும் என்னென்னா எல்லாருமே முதல்ல ஒன்று இணையணும். நீங்கள் அமைப்பை விட்டு கலைஞ்சி வரவே சொல்ல, நீங்கள் அந்த அமைப்பிலேயே இருங்க, ஆனால் ஒரு தலைமை வேண்டும், ஒரு ஒற்றுமை இருக்கணும். பலமாக இருந்தால் எந்த இமயத்தையும் நாம் தொட்டுவிடலாம். அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக ஒற்றுமையாக இருந்தால் எந்த இமயத்தையும் வந்து தொட்டு விடலாம். அதுக்கான எக்ஸாம்பிளாக வந்து நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் நடந்துச்சு சார். கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒன்றா இல்லை ஆக்சுவலாக நல்ல மேட்டர் சொன்னீங்க. அதில் ஒரு சின்ன கருத்து எனக்கு என்ன இருக்குன்னா, ஜல்லிக்கட்டு ஒரு நல்ல மேட்டர். ஏன்னா எனக்கு அதில் தான் இளைஞர் மேலே எனக்கு ரொம்ப ஒரு தனிப்பட்ட பிரியம். ஏன்னா ஒரு வேகம் இருந்துச்சு, அந்த வேகத்தில் விவேகம் இல்லை. அந்த விவேகத்துக்கு ஒரு தலைமை வேண்டும். அவ்வளோ பேர் போராடினாங்க. கடைசியில் என்ன நடந்தது என்பது நான் சொல்ல தேவையில்லை, எல்லாமே கண் கூட பார்த்தாங்க, மக்களுக்கு தெரியும். அதனால் எல்லோருக்குமே ஒரு தலைமை வேண்டும், ஒரு ஒருங்கிணைக்க வேண்டும். நல்ல இளைஞர்கிட்ட வந்து துடிப்பு இருக்கிறது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீச்சில் ஒரு குப்பை கிடையாது, ஒருத்தர் சாப்பாடு எங்கேருந்து தான் வந்தது தெரியாது, தண்ணி பாக்கெட் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அப்படி எல்லாருமே மானாவாரியாக செஞ்சாங்க, அவ்வளோ கொடுத்தாங்க. எங்களுடைய சப்போர்ட் நிறைய நாங்கள் பண்ணோம். ஆனால் நாங்கள் செஞ்சது யாரும் சொல்லிக்கலை. எங்கள் அமைப்பில் தனிப்பட்ட மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்கவுங்க பண்ணாங்க.
இளைஞர் அணி தலைவர் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட முறை அவர் பண்ணார். அப்புறம் விவசாயிகள் தனியாக பண்ண அதுக்கு தனித்தனியாக பண்ணாங்க. ஆனால் என்னதாகிடுச்சிங்கன்னா அங்கே ஒரு குப்பை கிடையாது, போராட்டம் நடந்தக்கூடிய இது எதுவுமே வெளியே தெரியல, எப்படி அவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சுன்னு தெரியல. ஆனால் கடைசியில் அவங்க போராடினது நல்ல மேட்ரு. அதுக்கு ஒரு தலைமை இருந்திருந்தால் இந்த முழு வெற்றியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக சார். ரைட்டுங்களா? சொன்னதுங்களா? இளைஞர்களுக்கு இதுதான். இளைஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா வேகம் இருந்துச்சு, துடிப்பு இருந்தது, எல்லாம் ரைட். அங்கே ஒரு தலைமை இல்லை. அந்த தலைமை இருந்தால் இந்த முழு வெற்றியும் இளைஞருக்கு தான். கண்டிப்பாக அந்த வெற்றி வந்து இளைஞர்களுக்கு தான். இப்போ இளைஞர்களை வந்து கைட் பண்ணுறதுக்கு தான் இந்த அமைப்பு வந்து பயனுள்ளதாக இருக்குன்றதை வந்து இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு உணர வைப்பீங்க? எங்களுடைய நோக்கமாக இளைஞர்கள் தான். இளைஞர்களுக்கு மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. அந்த பொய் சொல்லாமல் எதுக்குன்னா தேவையில்லாத பொய் தான் இருக்கும், சிலித்தனமான பொய் தான் இருக்குமே தவிர அந்த பொய்யில் ஒரு இது இருக்காது, கள்ளங்கப்படம் இருக்காது. கேட்டுங்களா? அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான். அதனால் இளைஞர்கிட்ட எதையோ ஒன்று சாதிக்கணும். அதான் அப்துல் கலாம் எடுத்துங்க, அன்றைக்கி இருந்த விவேகானந்தா எடுத்துங்க, 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்திய அரசையை மாற்றுவேன் அப்படின்னு சொன்னது தான் விவேகானந்தர். அதே மாதிரி இளைஞர்களை கனவு காண சொன்னார். இப்படி எல்லாருமே இளைஞர்களை தான் பேஸ் பண்ணி பண்ணாங்க தவிர, ஆனால் இந்த இளைஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பின்னாடி தான் நிற்கிறாங்க தவிர முன்னாடி வரல. ஆனால் எங்கள் அமைப்பில் இளைஞர்களை நாங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் தலைவர் பின்னாடி எத்தனை பேருக்கிறாங்க, தலைவருக்கு பின்னாடி எத்தனை பேருக்கிறாங்க, தலைவருக்கு பின்னாடி. எனக்கு அப்படி இல்லை, எல்லாரையும் நான் முன்னாடி விட்டுட்டு நான் தான் பின்னாடி வருவேன். இதுதான் என்னுடைய கொள்கை. தலைவன் என்பவன் எல்லாரையும் முன்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடி இருக்கணும். முள்கிடம் போல் நான் சுமந்து இருக்கிறோம். கூட்டம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஜாயின். இன்றைக்கி நான் உங்களுக்கு கவுண்டிங் கரெக்டாக கொடுக்குறேன், இவ்வளோ பேர் இணைஞ்சிருக்கான்னு கவுண்டிங் நான் கொடுக்குறேன்னா அந்த கவுண்டிங் எனக்கு தெரியும். நீங்கள் மற்றவங்க கவுண்டிங் கொடுக்க முடியுமா? நான் கவுண்டிங் சொல்கிறேன், இவ்வளோ கவுண்டிங் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போ நான் முன்னாடி எல்லாரையும் விட்டுட்டு நான் பின்னாடி வரேன். இன்னும் எனக்கு இந்த இளைஞர்கள் அன்றைக்கி போராடியவர்கள் எல்லாருமே தனித்து போராடாமல் எல்லாமே வாங்க, ஒன்று தழுவும், கண்டிப்பாக வெற்றி அடையலாம். நாளைய சரித்திரத்தை கண்டிப்பாக நாம் பெற முடியும். ஏன்னா வருங்காலம் இளைஞர்கள் கையில் தான். இந்த 2020 இளைஞர்கள் நினைத்தால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். கண்டிப்பாக அந்த தாக்கம் வந்து நான் எல்லார்கிட்டையுமே இருக்குது. உலகத்தில் வந்து இந்திய நாட்டில் வந்து ஏதாவது மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து தான் இருக்காங்க. அந்த மாற்றத்தை வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் சொன்ன மாதிரி 2020 வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேஷ்னல் ரைட்ஸ் மூமெண்ட், உரிமை தேசிய இயக்கம், இதை வந்து அப்படி அமைப்பாகவே இருக்கணுன்ற எண்ணமா, இல்லைன்னா இதில் வந்து அப்படியே கட்சியாக மாறுற மாதிரி ஏதாவது ஆசைகள் இல்லை ஏதாவது கனவு இருக்கா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதை நீங்களாக கேட்குறீங்களா, எங்கள் அமைப்பில் இருக்கிறவங்க கேட்க சொன்னாங்களா? கொஞ்சம் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை இப்படின்னு வச்சுக்கலாம். எங்கள் அமைப்பில் இருக்கிறவங்க தான் இந்த கேள்வியை என்கிட்ட ஒவ்வொரு ஜன்பாடு மீட்டிங்லேயும் எங்களை கேட்டுன்னு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறீங்க? மக்களுக்கு நல்ல விஷயம், நல்ல திட்டங்கள் இருக்குன்ற ஃபீல் எங்களுக்கு இருக்கிறதுனால இது கட்சியா மாறினாலும் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் நீங்க செய்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதனால கட்சி ஆரம்பிச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். மக்களுக்கு நல்ல திட்டங்கள் யார் செஞ்சாலுமே சந்தோஷம் தானே சார்? கண்டிப்பாக, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். உங்களுக்கு மிக விரைவில் தெரியப்படுத்துறீங்க. ஓகே சார், வந்து இந்த தேசிய உரிமை இயக்கம் வந்து அமைப்பாகவே இருக்குமா இல்லை கட்சியாக மாறுமான்ற எக்ஸ்பிளனேஷன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அமைப்பு வந்து மக்களுக்கு அமைப்பாகவே இருந்து நல்லது செய்கிறாங்களா இல்லை கட்சியாக மாறி இன்னும் நல்ல திட்டங்கள் கொண்டுட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த நேஷ்னல் ரைட்ஸ் மூமெண்ட் வந்து தேசிய உரிமை இயக்கம், இவங்க வந்து அமைப்பாகவே இருந்து மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களா இல்லை கட்சியாக மாறி மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள் கொண்டுட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஆகட்டும் இல்லை யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லை உங்கள் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் ஆகட்டும், இப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
என்ன சொல்லணும், எல்லாம் ஒன்றிணையணும். மக்களுக்கு இந்த அமைப்பை பற்றி எடுத்து சொல்லணும். இதனுடைய எங்களுடைய கொள்கை 25 அம்ச கொள்கை இருக்குது. இந்த கொள்கையை வெளியே கொண்டு வரணும் ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் மற்ற யாருடைய கொள்கையும் நாங்கள் பின்பற்றவில்லை. எங்களுடைய கொள்கை மக்களுக்கு சேவை செய்வதே ஒன்று. அதே போல் நாங்கள் மரியாதைக்குரிய 3 நபரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். எங்களுக்கு முன்னோடிகளாக தொண்டு செய்தவர்கள், மனிதராக இருந்து புனிதர்களாக மாறினவங்க. அண்ணல் காந்தியடிகள், அன்னை தெரேசா, டாக்டர் அப்துல் கலாம், இவர்களுடைய வழியை நாங்கள் பின்பற்றோம். அதனால் எங்கள் நோக்கம், எங்கள் செயல் எல்லாமே மக்கள் மக்கள் மக்கள். அவங்களுக்கு தான் தொண்டு. உங்களுடைய தொண்டும் உங்களுடைய மென்மேன் ஆட்சிகள் எல்லாமே வந்து உங்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு சென்றடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் சேவை என்றுமே வந்து என்றென்றுக்குமே வந்து மக்களுக்கு தொடரணுன்றதை வந்து எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு விஷஸ் தெரிவிச்சுக்கோங்க சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் அழகாக ஒதுக்கி எங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அழகாக வந்து பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து மக்கள் இதை எல்லாமே வந்து பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து செய்கிற எங்கள் டீம் சார்பாக அகைன் அண்ட் அகைன் விஷஸ் தெரிவிச்சுக்கோங்க சார். நன்றி. ரொம்ப சந்தோஷமாக தொடர்ந்து பொறுமையாக கேள்வி கேட்டீங்க. உங்கள் கேள்விக்கு தகுந்தபடி நான் பதில் சொன்னேன்னா எனக்கு தெரியல. ஆனால் என்னன்னா, எங்களுடைய ஆதரவும் எங்களுடைய சேவையும் தொடர நாங்கள் மக்களை தான் நம்புகிறோம். மக்களை நம்பி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஏன்னா நான் தலைவனாக இருக்க விரும்பவில்லை, நான் தொண்டனாக தான் இருக்க விரும்புகிறேன். நான் ஒரு நல்ல தலைவனை தேடுகிறேன், நல்ல உறுப்பினர்களை தேடுகிறேன், நல்ல நிர்வாகிகளை தேடிக்கொண்டிருக்கிறேன். தனித்தனியாக இருந்தால் தனிமரம் என்றும் தோப்பாகாது. அனைவரும் ஒன்றிணைந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஏனென்றால் இன்று அனைவருமே ஒரு மாற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை கண்டிப்பாக நாம் உருவாக்கலாம். இளைஞர்கள் முடிவில் படித்தவர்களை, பெண்கள் முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் என நான் மதிக்கக்கூடியது தாய்மார்கள். நீங்கள் தாய்மார்களை பற்றி ஏதாவது கேட்பீங்கன்னு நினச்சேன், ஒன்றும் கேட்கல. நான் ரொம்ப மதிக்கிறேன். அதாவது பெண்களுக்கு பாராளுமன்றத்திலோ எத்தனை அம்ச கொள்கைகள் எத்தனை அப்படின்னு சொல்வதை விட பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும். நான் எங்கள் இல்லங்களில், என் வீட்டில் நான் பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்கிறேன். அதே போல் ஒவ்வொருவரும் பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும். பெண்ணிடம் தனி மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு பாதுகாப்பு வர வேண்டும். அதே போல் இன்று எங்குமே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ரொம்ப மன உறுத்தலாக இருக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாலியல் தொல்லை, அதாவது சிறு குழந்தைகளுக்கு நடக்கும் பாலியல் தொல்லை என் கண்களை கலங்க வைக்கிறது. அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதே போல் படித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டும். அதே போல் முதியோர் இல்லங்கள் மூடப்பட வேண்டும். தாய் தகப்பனை போற்ற வேண்டும். பிள்ளைகள் தாய் தகப்பனை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது மிகப்பெரிய குற்றம். அது எந்த பெற்றோர்களும் யாராவது ஏற்றுக்கொண்டால் கூட நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். அது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் அதே போல் மன்னிக்கவும், ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் கூலி வேலை செய்பவருக்கு முதலாளிகள் அந்த வேர்வை சிந்துவதற்கு கூலி கொடுத்திட வேண்டும். இதுதான் எங்களுடைய முதன்மை குற்றம். தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழித்திடும் பாரதி சொன்னார். ஆனால் இன்று அந்த உணவுக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்படும் நேரத்திலே இன்று எண்ணற்ற பல இடங்களில் உணவுகளை வீணடிக்கிறார்கள். அந்த சாப்பிடும்போது பாதி சாப்பாடு அப்படியே வச்சுறாங்க. தயவுசெய்து உணவை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த விவசாயிகள் படும் கஷ்டத்துக்காக நீங்கள் குரல் கொடுக்கும் இந்த தருணத்தில் அந்த உணவை வீணடிக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தெரியும் அளவு, அந்த அளவை எடுத்துங்க. மீதி வேஸ்ட் பண்ணாதீங்க. இது தவறு. இதை செய்தோம் என்றால் விவசாயத்துக்கு நாம் தான் மரியாதை கொடுக்கிறோம். அதே போல் மற்ற பெண்களை நாம் மேறு மாதிரி பார்க்கும்போது நம்ம வீட்டிலையும் நமக்கும் அக்கா, நமக்கும் ஒரு தங்கை, நமக்கும் ஒரு தாய், நமக்கும் ஒரு பெண் குழந்தை என்று நினைத்தால் இந்த பார்வை நமக்கு பெண்கள் பக்கம் வேறு மாதிரி செல்லவே செல்லாது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இன்று தின இதழை புரட்டினாலே போதும், ஒரு நாளைக்கு எத்தனை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்கவே அவலமாக இருக்கிறது, ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்றால் அனைவருமே ஒன்றுபட வேண்டும்.
நமது இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்றால் நம்மிடம்தான் இருக்கிறது அந்த மாற்றத்தை. யாரையும் குறை சொல்லாதீங்க, உங்களை திரும்பி பாருங்கள். உங்கள் கரம் வலிமை பெற்றால் நாளைய இந்தியா நம்மிடம்தான், நாளைய தமிழகம் நம்மிடம்தான். நாம் ஏன் மற்றவரை குறை கூற வேண்டும்? நான் போட்ட விதை இன்று வளர்ந்து செடியாக மலர்ந்திருக்கிறது. நாளை இது மரங்களாக வளரும். விரைவில் இந்த மரம் தோப்பாக மாறும். அந்த தோப்பாக மாறும்போது பலருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அந்த பயன் மரம் என்றுமே அந்த பயனை தான் பெறுவதில்லை, இயற்கை மற்றவங்களுக்கு தான் தரும். அதே போல தான் எங்கள் அமைப்பில் உள்ள ஒவ்வொரு நிர்வாகிகளும் அவருடைய பயனை மக்களுக்கு, அதாவது மற்றவர்களுக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையாகவே இருக்கிறது. ஒரு நாள் விடியும், அந்த விடியல் நிச்சயமாக நாளையும் விடியலாம். அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்கள் கரங்களை எங்களோடு இணைத்திடுங்கள். நாளைய சரித்திரம் நமது கையில், வெற்றி நமது. இவ்வளவு நேரம் பொறுமையாக தொகுப்பளித்த சகோதரிக்கும், இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் தேசிய உரிமை இயக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக்ஸ் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. என்னுடைய வேலையும் சேர்ந்து சாரி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அஞ்சலி. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ.